வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான நல்லா மடன்னு குழந்தைங்களோட வெயிட்டை சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு பால் பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நிறைய டைப் ஆஃப் பொங்கல் குழந்தைங்களுக்கு கொடுத்துருப்போம். இந்த பால் பொங்கல் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைக்கு நல்லா வெயிட்டும் போடும், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சூப்பரான பால் பொங்கல் ரெசிபி குழந்தைங்களுக்கு சூப்பராக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே யம்மியான குழந்தைங்களுக்கான பால் பொங்கல் ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகி வந்த உடனே கொஞ்சம் ஜீரகம், ஒரு 4-5 மிளகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு முந்திரியை துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சியை நல்லா பொடிசாக நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெய்லேயே நல்லா வறுத்து விட்டுருங்க. அந்த முந்திரி எல்லாமே லைட்டாக ப்ரௌன் ஆகி வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி, 1.5 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு நான் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் தேங்காய் பால் ஒரு 1/2 டம்ளர் தேங்காய் பால், 1/2 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி கலந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் பசும்பால் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். பாதி தண்ணி பாதி பால் அப்படி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு ஒரு 5லிருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா குலைவாக வெந்து வந்துடும். இப்போது நான் ஒரு 6 விசிலுக்கு அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். பாருங்கள், அந்த அரிசி பருப்பு எல்லாமே நல்லா குலைவாக வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு மேஷரை வச்சு இதை நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா மசிச்சுட்டு குழந்தைங்களுக்கு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ லன்ச் டைம்லேயோ டின்னர் டைம்லேயோ நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா சாஃப்டாக மசிச்சு எடுத்திருக்கேன். குழந்தைங்க கண்டிப்பாக நோ சொல்லாமல் சாப்பிடுவாங்க. இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே குழந்தைக்கு சூப்பராக வெயிட்டும் போடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.